Hey friends, vanakkam, welcome back to the channel Beautifying. இன்னைக்கு நவராத்திரியோட டே 7 and இந்த 7 டேஸும் வெற்றிகரமா நம்ம வந்து எல்லா வீடியோஸும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் அண்ட் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாமே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னையோட கலர் கோட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூங்க. ஸோ ராயல் ப்ளூக்கு இந்த ஒரு சாரீ தான். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து எடுத்த சாரீ, ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ளவுஸ் வந்து லைக் வேற ஒரு ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு பேட்ச் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதெல்லாம் போட்டுட்டு போனால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தேன். பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸுக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து அவங்க எடுக்காமல் ஒரு ராயல் ப்ளூ, அதாவது ஒரு பிளெயின் ப்ளவுஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி தோணுது. பட் என்கிட்ட இந்த ராயல் ப்ளூ கலர்லேயே வந்து நிறைய சாரீ கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ் கிடையாது, சாரீக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுசஸ் இருக்குது. அதை வச்சு கூட நான் வந்து வீடியோ கூடயும் பண்ணியிருப்பேன். ஒன்று ட்ரெடிஷ்னல் ஆரி ஒர்க் நெக்லஸ் டிசைன் வந்து பண்ணியிருப்பேன், அப்புறம் ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி பண்ணியிருப்பேன். சரி, வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், ட்ரே பண்ண பிறகு தான் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து தெரிய வரும், பார்ப்போம். ராயல் ப்ளூனாலே என்ன, ஃபர்ஸ்ட் வேர்டே ராயல் அப்படின்னு வருது இல்லையா? அந்த ராயல்னாலே ஒரு அதிகாரம், அதுக்கப்புறமேட்டு ஒரு பவர், ஒரு ப்ரொடெக்ஷன், அந்த மாதிரி ஒரு நல்ல செல்ஃப் அண்ட் சஃபஸ்டிகேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த ஒரு நாள் அன்றைக்கே நம்ம வந்து ராயல் ப்ளூவை வந்து எந்த விதத்தில் நம்ம கூட வச்சுக்கிட்டாலும் சரி, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர், ப்ரொடெக்ஷன் அண்ட் அந்த ராயல்னஸ் வந்து சேர்றதுக்கு அந்த டிவைன் எனர்ஜி கிட்டேருந்து நம்மளுக்கு பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வித் தேட் நோட்டோட வாங்க இன்னைக்கு வீடியோ நம்ம எப்படி ஸ்டைல் பண்ண போகிறோம்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வீடியோ வந்து அப்படியே பேசிகிட்டே வந்து மேக்கப் லுக் வந்து பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் ப்ராசஸ் நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் அப்பப்போ இடையில வந்து நான் கூவுறேன் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சாரீ பற்றி உங்ககிட்ட கேட்டே ஆகணும். இந்த சாரீ கலர் உங்களுக்கு என்னவா தெரியுது? ஏன்னா கேமராவுக்கு எனக்கு வேற கலர் மாதிரி தெரியுது, உங்களுக்கு இது வயலட் கலரில் தெரியுதா இல்லை வந்து ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலரில் தெரியுதான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த ராயல் ப்ளூ தாங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோடர்மாவோட சென்சி பியாண்ட் H2O மிசலா வாட்டர் வச்சு நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு லைட்டாக வந்து ஃபவுண்டேஷன் இல்லை சாரி ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு வெளியே ஸ்கூலில் போய் தன்மையை பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் அதனாலேயே நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த மேக்கப்பையும் ரிமூவ் பண்ணிடணும். இதுக்கு மேலேயே போட்டோம்னா ரொம்ப மோசமாக இருக்கும். பட் நம்ம இப்படி கிளென்ஸ் பண்ணி போட்டோம்னா மேக்கப் பாருங்கள் எந்த அளவுக்கு டர்ட் இருக்கு. ஓகே, இந்த பிம்பிள் கண்ணு வச்சுட்டாங்க யாரோ. யாரோ இல்லை, நானே வந்து கண்ணு வச்சுட்டேன். தங்கம், எதுக்கு நீங்க கண்ணு வச்சீங்க? சோ ஸ்வீட்ல தனுக்குட்டி தான் எனக்கு. தனு வாங்க இங்க வந்து காமிங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு வந்து காமிங்க. படிக்கிற தவிர தன்மைக்கு பல விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா, மெயினா இந்த பூ கோத்துட்டு இருக்கா. தனு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரளி பூ வச்சு தான் வந்து ஸ்டைலிங் பண்ணணும். அதை சொல்ல மாட்டேன், சீக்ரெட். ஸோ தன்மை குட்டி தான் வந்து கடைசியில் சொல்லிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு தன்மை குட்டி தான் எனக்காக பூ கொடுத்துட்டு இருக்கா. இல்லை தனு, இப்போ நீங்க என்னமோ சொன்னீங்களே அதை சொல்லுங்களேன். இங்க பிம்பிள் வந்துச்சு, எதனால வந்துச்சு? ஏன்னா நான் கண்ணு வச்சுட்டேன், நம்ம அவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொரு லுக்கையும் வந்து யாரு ரசிக்கிறாங்களோ இல்லையோ, என் பொண்ணு இன்ச்சா வந்து ரசிக்கிறா. எல்லா லுக்லயும் நானும் இருக்கேன்.
எல்லா லுக்லையும் நீங்களும் ஹெல்ப் பண்றாங்க. வளையல் வந்து பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் ஜுவல்லரி வந்து எடுத்து கொடுக்கறதுக்கெல்லாம் தன்மை குட்டி தான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட்டர். பை பை. பை. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா த பேரியர் பிளஸோட பெப்டைட் செரமைட் மாய்ஸ்சரைசர் வந்து போட போறோம். யாருக்கெல்லாம் வந்து இந்த அன்கட் வெர்ஷன் ஆஃப் த மேக்கப் லுக் பார்க்க விருப்பமோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக அது வந்து வீடியோவாக எடுத்து நான் வந்து போஸ்ட் போடுறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்கின்ல வந்து இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமை வந்து அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலான்னு சொல்லிட்டு பெப்டைட் செரமைட் மாய்ஸ்சரைசர். இது வந்து நான் ரெகுலராக நைட்டு வந்து போட்டுட்டு தூங்குவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக ப்ளம்பாக செம்மையாக இருக்கும் ஸ்கின். ஜஸ்ட் கிவ் இட் 2 to 3 days டைம். நல்லாவே வந்து ஸ்கின்ல நல்ல ரிசல்ட் இருக்குது. எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர். இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து எல்ஃபோட இந்த போர்லெஸ் புட்டி ப்ரைமர் வந்து போட்டுட்டு போகிறேன். ஸோ இது வந்து நம்மளோட போர்ஸ் எல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு இல்லை பிளர் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னையும் வந்து பிரைட்டன் பண்ணும். எனக்கு மெயினாக இந்த அண்டர் ஐஸை வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு பிம்பிள்ஸ் இருக்கனால அந்த பிம்பிள் மேலேயும் போடுறேன். நீங்களே பாருங்கள் த விசிபிள் ரிசல்ட். ஸோ இதுக்கு மேலே இப்படி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுனால 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று ஸ்கின்னை வந்து பிளர் பண்ணி காட்டும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பிம்பிள் ஆக்னே மார்க்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ரைமர் மேலே தான் இருக்குமே தவிர அந்த ஸ்கின்னுக்குள்ளார போய் என்டர் ஆகாது. அண்ட் மோர் ஓவர் இதில் வந்து எஃபெக்டும் பண்ணாது. அதனால தான் இந்த ப்ரைமர் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நவராத்திரிக்கு ஒரு க்ளோ அப் ரோட்டீன் வேறு பிளான் பண்ணியிருக்கேன். vlog வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது முடிச்ச பிறகு தான் அடுத்தடுத்த வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன், டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். பி யூ டிஃபைனிங்னு வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற லைக் எக்கச்சக்கமான சேனல்ஸ்லாம் நம்ம சேனல் வந்து அப்படியே கீழே வந்து போயிடுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அக்கா டெய்லி வந்து வீடியோ போடுவாங்க, ஸோ நம்ம போய் அட்டெண்டன்ஸை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பியூ டிஃபைனிங் சேனல் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைமர் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கின்ல வந்து சோக்கின் ஆயிடுச்சு. த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கரெக்ஷன் தான். கலர் கரெக்ஷனுக்கு எல்ஃபோட என்னன்னு தெரியல, எனக்கு எல்லாமே எல்ஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வந்து உட்காந்துருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, குட் ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் இதில் வந்து இந்த டார்க்கர் கன்சீலர் எடுத்து கண்ணுக்கு கீழே அண்டர் ஐஸ், அப்புறம் என்னோட டேன் ஆன ஏரியா, அப்புறம் இந்த சைடு பிக்மெண்டட் ஏரியா. ஸோ பிக்மெண்டேஷன் குறைக்கிறது எப்படி, பிளாக் மார்க்ஸை குறைக்கிறது எப்படி, ஸ்கின்னை வந்து எப்படி ஃப்ளாலஸாக வச்சிருக்கிறது எல்லாமே வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிச்சுட்டே தான் இருக்கேன். டெஃபினட்டாக அதுக்குரிய வீடியோஸ் டான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் அவர் சேனல். அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமாக 9,58,000 வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனலை ரெஃபர் பண்ணி விட்டு இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோன்னு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் கேர் ரிலேட்டட், இல்லை ஹேர் கேர் ரிலேட்டட், இல்லை ஃபேஸ் மேக்கப் ரிலேட்டட்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கன்சீல் பண்ணியாச்சு. கை இஸ் த பெஸ்ட் பிளெண்டர். நான் அழகாக வந்து பிளெண்ட் பண்ணி குடிச்சிட்டுரும். ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அழகாக ஸ்கின்ல மெல்ட் ஆகி அங்கங்கே போய் உட்காந்துக்கும். எப்போவுமே கன்சீலர் வரைக்கும் எனக்கு வந்து லைக் கையில் வந்து பண்ணால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். கிளைண்ட்ஸ்க்கு கிடையாது, எனக்கு நான் பண்ணிக்கும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக பண்ணுறதுனா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. பட் வென் கம்ஸ் டு த கிளைண்ட்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நான் இருக்கேன். அதை நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கையில் வச்சு பிளேட் பண்ண மாட்டாங்க. இப்போ என் மேக்கப்பை பார்த்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் மேக்கப் போட போகிறீங்கன்னா அவங்க கையில் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிடாதீங்க. ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ப்ரஷஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்பைரி ஆகாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு அழகாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ வித் தட் நோட்டோட நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு கலர்பாப்போட பிரிட்டி ஃப்ரெஷ் ஹைட்ரோலானிக் ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக இதோட ஷேடு கொஞ்சம் எனக்கு டார்க்காக தெரியுது, பட் பரவாயில்ல, இல்லை கரெக்டாக தான் இருக்குது. மோர் ஆஃப் த கூலர் டோனில் இருக்குது இந்த ஃபவுண்டேஷனோட ஷேடை இப்போ சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு சிலர் கேட்பீங்க, அக்கா என்ன ஷேடு, மீடியம் 100W வார்மில் தான் வாங்கியிருக்கேன். பட் வார்ம் மாதிரி தெரியல, எனக்கு கூல் டோன் மாதிரி இருக்குது. கணக்கில் லைட்டர் ஷேட் ஆஃப் த கன்சீலர் எடுத்துட்டு அப்படியே இந்த ஏரியா சென்டர் ஆஃப் த ஃபேஸ், இதுதான் அந்த டி ஜோன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் கண்ணுக்கு கீழேயும் வைக்கிறதுனால ஸோ அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் இன்னுமே பிரைட்டன் பண்ணி காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன கன்சீலர் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஃபோட கன்சீலர் தான் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்ல ஒரு கன்சீலர். அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்டோர் பண்ணிக்க போகிறோம். கான்டோருக்கு கே பியூட்டியோட இந்த ஒரு கான்டோர் ஸ்டிக் வச்சு நம்ம கான்டோர் பண்ணிக்கலாம்.
like this அப்புறம் மூக்கு கிட்ட like this. ஸோ ஓகே, அடுத்தது இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுற விதமாக இந்த ஹூடா பியூட்டியோட பனானா பிரெட் ஷீட்டை வந்து எடுத்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ராடக்டோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா ஹூடா பியூட்டியோட இந்த ஒரு பவுடர், அதாவது இந்த லைக் லூஸ் பவுடரோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஐப்ரோஸ் பென்சிலுக்கு இன்றைக்கி வந்து ஒரு டெக்னிக் வந்து சொல்லித்தரேன். உங்ககிட்ட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஐப்ரோ பென்சில் தனியாக எடுத்துகிட்டு போகல, ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்போது நான் என்ன பண்ணேன் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காஜல் இருக்கு இல்லையா, காஜலும் அண்ட் தென் ஆங்குலர் ப்ரஷில் ப்ராடக்ட் இப்படி எடுத்துக்கிட்டு தென் ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட் காஸ்மெட்டிக்ஸோட கார்னிவல் பேலட் தான். அண்ட் இந்த பேலட்டில் பயங்கர சூப்பரான கலர்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராயல் ப்ளூ இருக்குது இல்லையா, ஸோ ராயல் ப்ளூனால நான் வந்து ஃபஸ்ட்டு சாண்ட் அப்படின்னு ஒரு ஷேட் எடுத்துகிட்டு நான் வந்து என்னோட க்ரீஸ், அதாவது லிட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் அந்த ஆங்குலர் ப்ரஷ் எடுத்தோம் இல்லையா, அந்த ஆங்குலர் ப்ரஷில் இந்த ஒரு ராயல் ப்ளூ ஷேடிங் இருக்குது. ஸோ அதை வந்து நான் இப்படி இந்த ப்ராடக்டில் டிப் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரப்பிங் லைனர் வந்து போட போகிறோம். எதிர்பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் அப்படியே ரேண்டமாக வந்து உட்காந்தேன். அண்ட் தென் ஆன் ஸ்பாட் பிளான் பண்ணி தான் இந்த ஒரு கலர் வந்து கொண்டு வந்தேன். ஜஸ்ட் லைனர் மாதிரி போட்டது எனக்கே அவுட்புட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக பென்சில்னும் வந்து விற்கிறாங்க மார்க்கெட்டில், ஃபேஸஸ் கனடா, கலபாரில் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இந்த அளவுக்கு இந்த ப்ளூ வந்து ஆப்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் திங். அண்ட் ட்ராப், அதாவது கீழே வந்து சிதல பர்ஃபெக்டாக வந்து அழகாக ட்ரா பண்ணிட்டேன். வெரி நைஸ் டெக்னிக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயே வந்து நம்ம கொஞ்சம் கிளிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். பிகாஸ் அதில் ப்ளூ மூன் அப்படின்னு வந்து ஒரு லைட்டாக ஒரு ராயல் ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிம்ம மாதிரி இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம வேணாம், ஐயோ கொஞ்சம் ஹெவியான பார்ட்டிகல்ஸாக தான் இருக்குது, பட் தட்ஸ் ஃபைன், நல்லாயிருக்கும். வாவ், சாரியோட கலர் கொண்டு வந்தாச்சு. ஸோ ஹஷ்வா தீஷாவோட கமெண்ட் என்ன அப்படின்னா, சூப்பர் சிஸ், கிரேட் எஃபர்ட், இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க எல்லாம், தேங்க்யூ ஃபார் கிவிங் குட் வீடியோஸ். ஃபஸ்ட்டு ஒன் ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு, செகண்ட் ஒன் கொஞ்சம் மாடர்ன் டச்சில் இருந்துச்சு, பட் டு மீ அழகாக இருக்கீங்க. காஜல் அண்டர் ஐக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுங்க சிஸ், அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். லவ் யூ சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லவ் யூ டூ ஸ்வீட்டா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு உங்களுக்காகவே நான் இன்னும் காஜல் இதை வந்து திக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஓகேவா இல்லை இன்னும் பார்த்துலன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் பெஸ்ட்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? ப்ளஷ் வந்து போட போகிறோம். ப்ளஷ்ஷுக்கு இங்கே வந்து கீரோட ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிஎஸ்சியோட மைக்ரோ ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மேக்கப்பை. ஸோ மேக்கப் ஃபிக்ஸர் அடித்த பிறகு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் வந்து போட்டுக்கணும். ஹைலைட்டருக்கு இங்கே இந்த ஒரு பியூட்டிஃபுல் பேலட் ஆஃப் ஹோஜா ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நல்ல ஒரு ஹைலைட்டர் பேலட், ஒர்த் இட். ஸோ அடுத்தது நம்ம மேப்ளினோட கொலாசோ வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஹேரை வந்து விட்டுட்டேன். அப்புறம் க்ரௌன் ஏரியா ஃபுல்லாமே ஃபுல் பஃப் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரை கொஞ்சம் நல்லா டேம் பண்ணிவிட்டு
ஸோ ஹேருக்கு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா என் முடிக்கு நிற்க மாட்டேங்குது. ஷார்ட் ஹேராக அப்படி இருந்ததுன்னா அப்படியே அழகாக போய் செட் ஆகிக்கும். பட் எனக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கனால நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விட்டு கொஞ்சம் வந்து இங்கே வால்யூம் கொடுத்துட்டு அப்படியே இந்த கர்வ் பார்த்தீங்களா, இந்த கர்வ் வரதுக்கு வேண்டியதான் நான் வந்து எதிர்பார்த்தேன். அந்த கர்வ் வந்துச்சு. பட் எனக்கு இங்கே வந்தால் ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன் வந்து போட்டுக்கலாம், இல்லை வந்து கீழே போனி டெயில் போட்டுக்கலாம், இல்லை ஹேரை வந்து நல்ல ஜடை வந்து பிடிக்கலாம். லைக் ஜஸ்ட் பிரைட் வச்சு அழகாக பன் வந்து போட்டாச்சு. அதுக்கு கீழே வந்து அரளி வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கேரளாவில் வந்து இந்த மாதிரி அரளி பூவெல்லாம் வைக்கிறது ரொம்பவே ஃபேமஸ்ஸு. எல்லா பிரைட்ஸ் கூடயும் அரளி பூ துளசி எல்லாம் வைப்பாங்க, ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ அதனால இந்த சாரிக்கு இதுதான் காம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அரளி நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்து தன்மை கோத்து நான் வந்து இப்போ தலையில் வந்து வச்சுருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வந்து ஒரு ராயல் ப்ளூ கலரில் 2 கல் பொட்டு மாதிரி அழகாக வந்து செட் ஆயிடுச்சு. அண்ட் ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் வேவ் சைடில் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். அண்ட் நல்லா எனக்கு இங்கே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஓல்ட் ட்ரெடிஷ்னல் கெம்ப் செட் மாதிரி இருக்கும். அண்ட் இதோட பேர் எனக்கு கிடைக்காததுனால நான் இதை வந்து போட வேண்டிய சுச்சுவேஷன். பட் இது ரெண்டும் சேர்த்து செட் ஆகுது. தூரத்துலேருந்து பார்த்தா எல்லாமே அழகாக இருக்கு. பட் ரொம்ப கிட்ட வந்து நெருக்கமாக பார்த்தா தான் இது வேற செட்டு இது வேற செட்டுன்னு இருக்கும். பட் எல்லாமே வந்து நம்ம அப்படியே சோர்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்படியே ரெடி ஆகிறது தானே வந்து லைக் த பியூட்டி இன் இட். ஸோ அந்த மாதிரி அந்த பியூட்டிஃபுல்லாக நான் வந்து ரெடி ஆகியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த கண்ணாடி பேங்கிள்ஸ் தான். அப்படியே சவுண்டு கேட்குதா, நல்லா இருக்குல்ல. ஸோ ராயல் ப்ளூ வித் கோல்டு, ராயல் ப்ளூ வித் கோல்டு அதை பேரப் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சு வந்திருக்கு. அண்ட் ஃபைனல் லுக்கு பார்த்துடலாங்களா? தனு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? பியூட்டிஃபுல். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனல் லுக்கை பார்த்துலாம். அண்ட் இன்னைக்கு இந்த சிட் சாட் வீடியோ எப்படி போனது, எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டா, இல்லை வந்து ப்ரீவியஸ் வீடியோ மாதிரி கண்டினியூ பண்ணிட்டான்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் ஹார்ட்லேருந்து எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனாக வந்து பேசுகிறேன். இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், டாடா, பை.